ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் ஸ்டோரி வித் சொந்தங்கள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விறுவிறுப்பான கிரைம் தொடர்கதை. ராஜேஷ்குமாரின் 1+1 0 எபிசோட் 1. விவேக் கூகுளில் வலைவீசி ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ் பற்றிய ஒரு தகவலை தேடிக்கொண்டிருக்க ரூபலா கையில் அன்றைய நாளிதழோடு பக்கத்தில் வந்து நின்றாள். என்னங்க, சொல்லு ரூபி, இந்த பேப்பர்ல போட்டிருக்க செய்தி உண்மைதானா? என்ன போட்டிருக்கான்? நீங்களே படிங்க. ரூபலா நாளிதழை நீட்ட விவேக் வாங்கி படித்தான். மீன் நல்ல உணவுதான், ஆனால் அந்த மீனும் இப்போது சிறிது சிறிதாக விஷத்தன்மை அடைந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஆபத்தானது கடல் மீன்கள். பூமியில் உருவாகும் அனைத்து விதமான கழிவுகளும் கடலில் போய் சேர்க்கின்றன. 1 லிட்டர் கடல் நீரில் 35 கிராம் உப்பு இருக்கின்றது. எதையும் கெட்டு போகாமல் பாதுகாக்கும் தன்மை கொண்டதுதான் உப்பு. எனவே தன்னிடம் வந்து சேர்க்கின்ற கழிவுகளையும் அப்படியே பாதுகாத்து வைத்திருக்கின்றது. கடல் நீரில் வாழும் பல வகை மீன்கள் அந்த விஷ பொருட்களை எல்லாம் விழுங்கி தன் உடலில் பாதுகாக்கின்றது. எவ்வளவு அடர்த்தியான ரசாயன கழிவுகள் கடல் நீரில் இருந்தாலும் அவற்றை உட்கொண்டு தனது உடலிலும் கொழுப்பிலும் தேக்கி வைக்கக்கூடிய சக்தி மீன்களுக்கு உண்டு. இந்த மீனின் உடம்பில் இருக்கும் விஷப்பொருளில் மிகவும் முக்கியமானது பாதரசம். மீன் பெரிதாக வளர வளர விஷப்பொருட்களின் அளவும் வளர்ந்து கொண்டே போகும். அந்த மீன்களை எவ்வளவு கொதிக்க வைத்து சமைத்தாலும் சரி, விஷப்பொருட்கள் முழுமையாக நீங்குவதில்லை. தொடர்ந்து கடல் மீன்களை உணவாக எடுத்துக்கொள்பவர்கள் உடம்பில் பிசிபி எனப்படும் ஒருவித ரசாயன பொருள் சேரும். பிசிபி என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று. மனிதனின் ஆரோக்கியத்தை அது பதம் பார்க்கும் புது புது நோய்களை உண்டாக்கும் சாத்தியக்கூறுகளை கொண்டது என்றும் உளவியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள். விவேக் செய்தித்தாளில் இருந்த மீன் விவகாரத்தை படித்துவிட்டு ரூபலாவிடம் நிமிர்ந்தான். ஒரு மெல்லிய சிரிப்போடு கேட்டான், இனிமே மீன் சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்க போறியா? ஆமாங்க, மேடத்தோட சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லலாமா பாஸ்? வாசலில் குரல் கேட்க விவேக்கும் ரூபலாவும் திரும்பி பார்த்தார்கள். விஷ்ணு நின்றிருந்தான். ரூபலா கடிகாரத்தை ஏறிட்டாள். மணி சரியாக 1:15. விஷ்ணு மெல்ல நடந்து உள்ளே வந்தான். பயப்படாதீங்க மேடம், நான் பொன்னுசாமி ஹோட்டலுக்கு போயிட்டு ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துட்டு தான் வரேன். இனி 3 மணி வரைக்கும் எனக்கு பசிக்காது. அதுக்கப்புறமா நீங்க எனக்கு வெங்காய பஜ்ஜி போட்டு கொடுத்தாலும் சரி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு கொடுத்தாலும் சரி, உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு 10 இல்ல 15 சாப்பிட்டுக்கிறேன். ரூபலா தன் கையில் வைத்திருந்த நாளிதழை சுருட்டி விஷ்ணுவின் தலையில் அடித்தாள். என்னோட சந்தேகத்துக்கு பதில் சொல்ல போறதாக சொன்னியே, சொல்லு. கடல் மீன்கள் சாப்பிடுறது நல்லதா கெட்டதா? ரொம்ப ரொம்ப நல்லது மேடம். பின்ன மீன் விஷமாயிட்டு வருதுன்னு பேப்பர்காரன் போட்டிருக்கானே. மேடம், இதெல்லாம் ஒரு பரபரப்புக்காக போடுற செய்தி. கடலில் கழிவுகள் போய் கலக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த கழிவுகளை எல்லாம் சாப்பிட கடலுக்குள்ளே வேறு பல உயிரினங்கள் இருக்கு. நாம சாப்பிடுற மீன்கள் எல்லாம் கழிவுகளை உதாசனம் பண்ணிவிட்டு கடலுக்குள்ள 5 ஸ்டார் ஃபுட்டை தான் சாப்பிடும். நீங்க எந்த கடல் மீனை சாப்பிட்டாலும் சரி, அதுல ஒமேகா 3 ஹவுஸ்ஃபுல். ஒரு மனுஷனோட மூல வளர்ச்சிக்கு ஒமேகா 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸும் நானும் இன்னைக்கு மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கிறதுக்கு காரணமே கொல்கட்டாவுக்கு போய் 3 மாச ட்ரைனிங் பீரியட்ல இருந்தப்ப நாங்க தினமும் சாப்பிட்ட மீன் தான். என்னங்க, இவன் சொல்றது உண்மையா? ரூபலா கேட்டுக்கொண்டிருந்த போதே விவேக்கின் செல்போன் ஒலிந்தது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான். ஒரு புது எண். எண்ணை ஒற்றை விரலால் தேய்த்துவிட்டு காதுக்கு ஒற்றி மெல்ல குரல் கொடுத்தான். எஸ். மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. சார், நான் மீனலோச்சனி, வலையோசை பெண்களுக்கான மாத பத்திரிகையின் எடிட்டர். போன வாரம் மியூசிக் அகாடமியில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து பேசினோம். ஞாபகம் இருக்கா சார்? விவேக் லேசாய் மலர்ந்தான். ஓ, நீங்களா மேடம்? சாரி, நீங்க எனக்கு உங்க செல்போன் நம்பரை கொடுத்தீங்க. நான் தான் அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். நோ ப்ராப்ளம் சார். இப்போதாவது என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சார். ஷுர். பை த பை, என்ன விஷயம் மேடம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? பார்த்தீங்களா, மறந்துட்டீங்க? விவேக் திகைத்தான். என்ன மறந்துட்டேன்? இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு மத்தியானம் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள எங்க பத்திரிகைக்கு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி கொடுக்க ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க சார். ஓ, சாரி. எப்படியோ மறந்துட்டேன். எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு இருக்கும் டைட் ஸ்கெடியூல்ல என்னோட பத்திரிகை பேட்டி இதெல்லாம் ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் ஒரு ஜென்டில் ரிமைண்டர் கொடுக்கலான்னு ஃபோன் பண்ணேன். இது ஒன்றும் தப்பு இல்லையே. நோ. சரியான நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தி இருக்கீங்க. அப்படின்னா என் பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டர் சுடர்கொடிய 3 மணிக்கு உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கட்டுமா சார்? 1 மணி நேரத்துக்குள்ள பேட்டி முடிஞ்சிரும். பேட்டியோட நோக்கம், இப்போது நம் நாட்டில் பெண்கள்
ஒருவித பயத்தோடு தான் வெளியே போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் திறமையான காவல்துறை இருந்தும் பெண்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது எந்த அளவுக்கு உண்மை? வேலைக்கு போகும் பெண்கள் எது மாதிரியான ஜாக்கிரதை உணர்வோடு நடக்கணும்? இது மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு கிரைம் பிரான்ச் அதிகாரி என்கின்ற முறையில் நீங்க சொல்ற பதில்கள் பெண்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஷுர். என்னை பேட்டி எடுக்க உங்க பத்திரிகையில இருந்து யார் வரப்போறதா சொன்னீங்க மேடம்? பத்திரிகையோட சீஃப் ரிப்போர்ட்டர் சுடர்கொடி. முக்கியமான விஐபிகளை பேட்டி எடுக்க அந்த பெண்ணை தான் அனுப்பி வைப்பேன். எம்ஏ ஜேர்னலிசம் படிச்ச பொண்ணு சரியா 3 மணிக்கு அங்க இருப்பா சார். நான் வெயிட் பண்றேன் மேடம். தேங்க்யூ சார். விவேக் செல்போனை அணைக்க ரூபலா கேட்டாள், போன்ல யாருங்க பேட்டி கிட்டேன்னு காதுல விழுந்தது? விவேக் விவரம் சொல்ல விஷ்ணு பரவசமானான். பாஸ், அந்த ரிப்போர்ட்டர் பெண்ணோட பேரு என்னன்னு சொன்னீங்க? சுடர்கொடி. ரூபலா சிரித்தாள். டேய் விஷ்ணு, உணர்ச்சி வசப்பட்டு கற்பனைகளை வளர்த்துக்காத. நான் காலேஜ்ல படிக்கும்போது மலர்கொடின்னு ஒரு பொண்ணு என் கூட படிச்சுட்டு இருந்தா. அவளோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 92 கிலோ. சேலையை கட்டிட்டு வந்தான்னா ஒரு பேரலுக்கு துணியை சுத்தின மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ இந்த சுடர்கொடி 10 வருஷத்துக்கு முந்தி இருந்த நயன்தாரா மாதிரி இருப்பான்னு என் மனசுக்குள்ளே இருந்து ஒரு பட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு மேடம். அந்த பட்சியும் ஏமாற்ற போகுது, நீயும் ஏமாற போற. அந்த சுடர்கொடி கண்ணங்கரேல்னு அண்டங்கக்க மாதிரி வந்து நிக்க போறா பாரு. இல்ல மேடம், எனக்குள்ள இருக்கிறது வெறும் பட்சி இல்ல, பட்சி ரூபத்தில் இருக்கின்ற ஒரு சித்தர். அவர் எப்படா உன்னோட மனசுக்குள்ள என்ட்ரி ஆனாரு? 6 மாசத்துக்கு முன்னாடி மேடம், ஒரு பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையை நான் கிரிவலம் வரும்போது என் கூடவே நீளமாக தாடி வச்சுக்கிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஏதோ பேசிக்கிட்டே வந்தார். திடீர்னு பார்த்தா அவரை காணோம். நான் எவ்வளவோ தேடி பார்த்தும் என்னோட பார்வையில அவர் படவே இல்லை. அப்புறம் கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ணும்போது ஒரு பூசாரி கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் கேட்டுட்டு என்ன சொன்னாரு தெரியுமா மேடம்? அவர் கப்சா கதையையும் நீயே சொல்லிடு, உன்ன மாதிரி அடிச்சு விட எனக்கு தெரியாது. கிரேட் இன்சல்ட். நான் உங்ககிட்ட இதை பத்தி பேச மாட்டேன் மேடம். நான் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன். பாஸ், நீங்களாவது என்ன நம்புறீங்களா? இல்ல நீங்களும் மேடம் மாதிரி தானா? உன்னோட தெய்வீக கதையை நான் நம்புறேன், நீ சொல்லுடா. அந்த பூசாரி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? உன் கூட கிரிவலத்துல வந்தது சாதாரண பெரியவர் இல்ல, அவர் ஒரு சித்தராக இருக்கலாம். உன்னோட தலைக்கு பின்னால லேசா ஒரு வெளிச்சமா ஒரு வட்டம் தெரியறதுல அந்த சித்தர் உனக்குள்ள ஐக்கியமாயிட்டாருன்னு சொன்னாரு. ரூபலா விஷ்ணுவிடம் திரும்பினாள். என்னங்க, இவன் கூட கதை பேசிக்கிட்டு இருக்க நேரம் இது இல்ல. நீங்க லஞ்சை சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் அந்த பத்திரிகையாளர் பொண்ணுக்கு ஃப்ரெஷ்ஷா பேட்டியை கொடுக்க முடியும். மேடத்துக்கு எப்பதான் இந்த விஷ்ணுவோட அருமையும் பெருமையும் புரியுமோ தெரியல. நீங்க போய் சாப்பிட்டு வாங்க பாஸ். அது வரைக்கும் நான் டிவியில சந்திரலேகா பார்த்துட்டு இருக்கேன். விவேக்கும் ரூபலாவும் உள்ளே இருந்த டைனிங் டேபிளை நோக்கி போக விஷ்ணு சோஃபாவில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு ரிமோட் கண்ட்ரோலை தட்டினான். ஏதோ ஒரு தொலைக்காட்சியின் செய்தி சேனலில் அந்த பிரேக்கிங் நியூஸ் ஒளிபரப்பாகி கொண்டு இருந்தது. சற்று முன் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் பெண் பத்திரிகையாளர் சுடர்கொடி சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டார். பட்ட பகலில் படு பயங்கரம். வெட்டிய மர்ம ஆசாமி தப்பி ஓட்டம். விஷ்ணு அதிர்ந்து போனவனாக தன்னிச்சையாக எழுந்து நின்றான். கழுத்து நரம்புகள் புடைக்க கத்தினான். பாஸ்! விஷ்ணுவின் அலறலை கேட்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்த விவேக்கும் அவனுக்கு பரிமாறிக் கொண்டிருந்த ரூபலாவும் அறையினின்றும் புயலாக வெளிப்பட்டார்கள். இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம்.